அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன் மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன் உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே. ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ தமிழின் டைட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது மாதிரிலாம் முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நேரம் அலைக் மாஸ்க்கு வந்துடுங்க. அலைக் மாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவோட கார்ட்டூன் அனிமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உள்ளுக்கு வந்துருங்க. உள்ளுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து சரியாக கட் ஆகுது மேலே. அதனால என்ன பண்ணுறேன், நான் அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் ஆப்ஷன் இருக்கும், அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ அந்த உங்கள் கேலரிக்குள்ளே போய் நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வச்சு அந்த ஃபிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகிக்கும். இப்போ வந்து ஃபுல் இமேஜ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகுது பாருங்க. முதல்ல ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கட் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நேரம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் கொடுத்து நான் மீண்டும் அதே மாதிரி ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி நான் வந்து ஃபிட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஃபிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இம்போர்ட் மட்டும் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்.